வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மிருகங்கள் பற்றி பார்ப்போம். மிருகங்களிலேயே காட்டுக்கு ராஜா, மிருகங்களின் ராஜா, காட்டின் ஆட்சியாளர் சிங்கம். சிங்கத்தை பற்றி நம்ம நம்ம ஆண் சிங்கம், அதான் மெயினாக ஆண் சிங்கம், அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம பார்க்குற மாதிரி ஆண் சிங்கத்தின் அந்த வாழ்வு அவ்வளோ ஒரு சுலபமான வாழ்வு, ஒரு ரொம்ப சொகுசான வாழ்வு கிடையாது. கொஞ்ச நாள் அது அப்படி வாழும். ஆனால் அதுலேயும் அது சில வித போராட்டங்கள், பலவித போராட்டங்கள் அது செஞ்சுட்டு தான் வாழும். ஜென்ரலாக சிங்கத்தோட வாழ்வியலை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சிங்கம் கூட்டமாக தான் வாழும். சிங்கம் சிங்கிலெலாம் வராது, படத்துகளில் சொன்ன மாதிரி. சிங்கம் கூட்டமாக தான் வாழும். 20 சிங்கம், 22 சிங்கம், 25 சிங்கம், 15 சிங்கம் அப்படி தான் வாழும். அது சிங்க கூட்டம்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் அதுக்கு ப்ரைடுன்னு பேர், லயன்ஸ் ப்ரைட். இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கும், ஆண் சிங்கம், பிடரி வித்த ஆண் சிங்கம். அதில் நிறையா சிங்கங்கள் இருக்கும். அதில் மெயின் ராஜா, அந்த சண்டை போட்டு மிச்ச எதிரிகள்லாம் வந்தால் சண்டை போடுது பாருங்கள், அதுதான் ஆட்சியாளர். அது சொல்கிறது தான் பாக்கி எல்லாம் கேட்கணும். பாக்கி எல்லாம் வேட்டையாடினதுக்கப்புறம் பார்த்தா பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கங்கள் வேட்டையாடாது. வேட்டையாடினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆனால் இவங்க தான் போய் சாப்பிடுவாங்க. ஆண் சிங்கம் தான் சாப்பிடுவார் ஃபஸ்ட்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம் பெண் சிங்கங்கள், குட்டி எல்லாமே சாப்பிடும். இது சிங்க கூட்டங்களின் ஒரு ரூல்ஸ். அந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கூட்டத்துலேயுமே இந்த ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கூட்டத்துடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் சிங்கம் வயதுக்கு வந்தவுடன் இந்த கூட்ட தலைவன் என்ன செய்யணும்னா, அந்த ஆண் சிங்கத்தை, பருவமடைந்த அந்த ஆண் சிங்கத்தை கூட்டத்தை விட்டு விரட்டி விட்டுரும். ஏன் அப்படின்னா, இதோட பதவிக்கு பங்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ என்னன்னா, யானை கூட்டத்தில் இதே தான் செய்யும். பெண் யானை இருக்குல்ல, யானை கூட்டத்துக்கு பெண் யானை தான் தலைவியாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணோம்னா, வயதுக்கு அந்த ஆண் யானைகளை கூட்டத்தை விட்டு விரட்டி விடும். ஆனால் அங்கே காரணம் வேற. அது எதுக்காக பண்ணணும்னா, தன்னோட கூட்டத்தில் உள்ள சொந்த பந்தங்களுடைய இணை சேர்க்கை செய்யக்கூடாது, அது வெளியில் போய் வேற எங்கேயாவது இணை சேர்க்கை செஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, அது மூர்க்கத்தனமாக இருக்கும். அந்த நேரத்தில் தன் குட்டிகளுக்கும் சின்ன வயது யானைகளுக்கும் ஒரு ஆபத்து உண்டாக்கும்னு சொல்லிட்டு அந்த பெண் தலைவி அந்த யானையை விரட்டி விடும். இங்கே அதே மாதிரி தான் வயதுக்கு வந்த அந்த ஆண் சிங்கத்தை தலைவர் விரட்டி விட்டுருவார், ஆண் சிங்கம். ஏன் அப்படின்னா, தன் ஆட்சிக்கு பங்கம், தன் பதவிக்கு பங்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா அது சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெண் சிங்கம் எவ்வளோ இருக்கோ எல்லாத்துக்குமே இதுதான் ராஜா. அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இது ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ வேற இதே மாதிரி பல கூட்டங்கள் இருக்கும். பல கூட்டங்களுக்கு ராஜா இருக்கும். அந்த கூட்டங்களிலிருந்து வெளியேறிய அந்த வயது ஆண் சிங்கங்கள் இருக்கு பாருங்க, அது நல்ல சின்ன வயசு தான், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, இந்த ராஜாவுக்கு இருக்கு பாருங்க, இந்த ராஜாவோட சண்டை போடும். இந்த கூட்டத்தின் ராஜாவோட சண்டை போடும். ஸோ அது தன் கூட்டத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த இந்த சிங்கங்களோட, இந்த சிங்கத்தோட தனிப்பட்ட இப்போ சண்டைக்கு வந்த சிங்கத்தோட சண்டை போடும். அது சண்டை போட்டு தன் கூட்டத்தை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடும். சப்போஸ் அந்த சிங்கம் அதாவது வந்த சிங்கம், சண்டைக்கு வந்த சிங்கம், தனிப்பட்ட சிங்கம் தோத்துருச்சுன்னா போயிடும், வேற ஒரு கூட்டத்தை தேடி போயிடும். சப்போஸ் இந்த கூட்டத்துடைய ராஜா தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டத்துடைய ஆட்சி அந்த புது சிங்கத்திட்ட போயிடும். அப்போ இந்த சிங்கம் நாடோடி ஆயிரும். நாடோடி சிங்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கும், வேற ஒரு கூட்டத்தை தேடி சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒன்று இருக்கு. இப்போ இந்த புது சிங்கம் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்த உடனே முதல் வேலையாக என்ன பண்ணும்னா, சின்ன குட்டிகள் ஈன்றிருக்கும் பாருங்க முன்னாடியே, இந்த பெண் சிங்கங்கள், அந்த குட்டிகளை முதல் காரியமாக ஈவு இறக்கமின்றி, அது எவ்வளவு சின்ன குட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு வார குட்டியோ 10 நாள் குட்டியோ 1 மாத குட்டியோ, ஃபஸ்ட்டு அந்த குட்டிகளை கொன்றுவிடும். ஏன் இந்த காரியத்தை இது செய்யுது அப்படின்னா, அப்போ தான் பெண் சிங்கங்கள் அடுத்த இன சேர்க்கைக்கு ரெடி ஆகும். அதுக்காக இந்த வேலையை அது செஞ்சிடும். அப்போ தான் அந்த பெண் சிங்கங்கள் இன சேர்க்கைக்கு ரெடி ஆகும். ரெண்டாவது, அது தன்னோட வாரிசு இல்லை அப்படின்றது அதுக்கு நல்லா தெரியும். தன்னோட வாரிசு தான் அந்த குடும்பத்தில் வாழ வேண்டும், அந்த கூட்டத்தில் வாழ வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த ஆண் சிங்கங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை இது செய்யும். இப்போ இந்த தனித்து விடப்பட்ட இந்த சிங்கங்கள் இருக்கே, வேற ஒரு சிங்கத்தில் கூட்டத்தில் அடித்தா ஜெயிச்சிருச்சா அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆயிரும். இதே மாதிரி காரியத்தை அது அங்கே செய்யும்.
இப்ப சில கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஆண் சிங்கம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ்ல தாண்டி நடுத்தர வயதை தாண்டிய ஒரு ஆண் சிங்கங்கள். அவ்வளவா பலம் இருக்காது. ஸோ இது அந்த மாரி கூட்டத்தில இது போம்போது, இந்த சிங்கம் போம்போது, இந்த நாடோடி சிங்கம் சிங்கமா இருக்கும். சில சமயம் 2 சிங்கங்களா கூட இருக்கும். போம்போது அந்த அந்த வயதான கொஞ்சம் ஓரளவுக்கு வயதான சிங்கத்துக்கு அவ்வளோ பலம் இருக்காது. அது தோத்துரும். அது தோத்துட்டு அப்புறம் நாடோடி ஆயிரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, இது எந்த கூட்டத்து கூடயுமே சண்டை போட அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு பலம் வந்து உடல்ல இருக்காது. ஸோ அது என்ன பண்ணும் அப்ப தனித்தே வாழும். தனித்து ஏதாவது ஒரு சின்ன மிருகங்கள் வேட்டையாட கிடைச்சுச்சுன்னா, அத சாப்பிட்டுக்கிட்டு தனித்தே வாழணும். ஸோ அதுக்கு ஒரு மென்டல் பிரஷர் உண்டாயிரும். ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா மன அழுத்தம் சொல்றோம்ல அது. ஏன்னா கூட்டத்தோடயே வாழக்கூடிய மிருகங்கள் யானையும், சிங்கங்களும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புலி மாரி தனித்து வாழ்றது கிடையாது. ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடையே கோவத்தில தான் அலையும் அது. அப்ப அப்படி இருக்கும்போது, இது தனித்து வந்து 2 காரியம் செய்யும் வந்து தனித்து வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டு இன்னொரு கூட்டம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கும். அந்த கூட்டத்தின் தலைவனோட மோதி அந்த கூட்டத்தை கைப்பற்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி இல்லைன்னா அங்கேயும் அதுக்கு அடிபட்டு ஆ காயம்பட்டு தனித்து திரும்பி நாடோடியாக உலாவிக் கொண்டே இருக்கும். இப்ப சப்போஸ் அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த கூட்டத்தோடயும் போகவே முடியல அப்படின்னா, அதுக்கு வந்து பல்லெல்லாம் வந்து போயிரும். வீக் ஆயிரும் ஐ மீன். அ உடம்பில் அவ்வளோ சக்தி இருக்காது. முந்தி மாரி சரியா வேட்டையாட முடியாது. அப்ப ஏற்கனவே வேட்டையாடி மிச்சம் மீதி இருக்கிற அந்த உணவுகளை இது சாப்பிட்டு பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கும். ஒரு கட்டத்தில வந்து பற்கள்லாம் விழுந்துரும். அதோடைய அந்த கோரப்பல்கள் தான் அதுக்கு வந்து சக்தியே ஆண் சிங்கத்துக்கு. அதெல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதனால வந்து ஒரு சின்ன மிருகங்கள் மான் போன்ற ஒரு சின்ன மிருகங்களை கூட தனித்து இதனால் வேட்டையாட முடியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து திரும்ப அந்த நான் சொன்ன மாரி நம்ம ஹைனாக்கள் மாதிரி இது வந்து மிச்ச மிருகங்கள் கொன்றுண்ணிகள் சாப்பிட்டு விட்டு மிச்ச மீதிய போட்டுட்டு போகுதுல மிச்சம் மீதி. அத வந்து இது வந்து சாப்பிட்டு பொழப்பு நடத்தி கொண்டிருக்கும். கடைசியில் இது வந்து என்னன்னா, நோய்வாய்ப்பட்டுரும். ஏன்னா வந்து பல சிங்கங்களோட சண்டை போட்டனால அந்த காயங்கள் வந்து இதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ வந்து உண்டாக்கிரும். இன்ஃபெக்ஷன்ஸ உண்டாக்குனனால இதுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயி, வேட்டையும் ஆட முடியாம போய் பார்த்தீங்கன்னா, இது தனித்து வந்து விடப்பட்டிருக்கும். ஒரு காலத்தில் பல கூட்டங்களையோ, இல்ல ஒரு கூட்டத்தின் ராஜாவாக இருந்து சொகுசாக வேட்டையாடிய இந்த ஆண் சிங்கத்தின் நிலைமை இப்ப ரொம்ப அதுக்காக வந்து ஒரு கூட்டத்தில இருக்கும்போது வேட்டையே ஆடாது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? பெரிய பெரிய மிருகங்கள் இப்ப ஒட்டகச்சிவிங்கி, இல்ல பெரிய ஒரு மீடியம் சைஸ்டு யானைகள், யானைக்குட்டிகள்லாம் தனியா வந்துரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீடியம் சைஸ்டு இது. அதெல்லாம் வரும்போதெல்லாம் வந்து இந்த பெண் சிங்கங்களால வந்து அத வீழ்த்த முடியாது தனியா. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இதுவே வாலண்டியரா போய் தானாக போய் முன் வந்து இதோட வெயிட் எல்லாம் ஜாஸ்தி. 250 கிலோ வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட இது இந்த ஆண் சிங்கங்கள்லாம். இதெல்லாம் போய் அந்த அந்த வேட்டையை வீழ்த்தி அவங்களுக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும் சாப்பாட்டுக்கு. அந்த மாரி செய்யும். ஆனா மெயினா வந்து எந்த வேட்டையுமே ஆடாது. பெண் சிங்கங்கள் தான் ஆடும். ஆனா சொகுசா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இனப்பெருக்கத்தை செய்து கொண்டு தன் கூட்டத்தில் ராஜாவாக இருந்திருக்கும். ஆனா அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, வயது ஆக ஆக மனிதர்களைப் போலவே அது தனித்து விடப்படுகின்றன. மனிதர்களில் தான் இந்த ஒரு சூழ்நிலை என்றால், மிருகங்களிலும் இது இருக்கு பாருங்க. தனியா விடப்பட்டு அது பார்த்தா நோய்வாய்ப்பட்டு அதுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காது. கூட கூட வேற ஒரு சிங்கம் இருந்தா கூட பரவால்ல. அது வந்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். அதுவும் கிடையாது. ஸோ கடைசியில வந்து பற்கள்லாம் விழுந்து உணவு கிடைக்காமல் நோய்வாய்ப்பட்டு அது வந்து அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அது தன் முடிவை தேடிக்கொள்ளும். ஸோ காட்டுக்கு ராஜாவானாலும் அது வந்து அதின் பாதி வாழ்க்கை தான் சொகுசாக இருக்குமே தவிர, கடைசி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, மிகவும் பரிதாபமாக இருக்கும். பரிதாபமாக சாவையும் தேடிக்கொள்ளும் அது. ஆனா, இந்த பெண் சிங்கங்கள் ஆனது எப்பயுமே வந்து கடைசி வரை நல்ல ராணியாகத்தான் வாழும். ஏன்னா, அது ஏதாவது ஒரு ராஜா வந்து அந்த கூட்டத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அந்த ராஜாவோடு இதுகள் ஒட்டிக்கொண்டு தன் வாழ்வை வந்து கழித்துவிடும். இதுதான் ஆண் சிங்கத்துக்கும், பெண் சிங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். பேருக்கு தான் இதுகள் காட்டுக்கு ராஜாவே ஒழிய, அதன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கடைசியில அது வந்து ரொம்ப சிரமப்பட்டு, தனித்து, நோய்வாய்ப்பட்டு, மன அழுத்தத்தில் தான் ஒவ்வொரு ஆண் சிங்கமும் இறக்கின்றன. இதுதான் உண்மை. இதே போன்ற காணொளியில் இன்னொரு புது தகவலோடு சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.